வெல்கம் டு மிஸ்டர் ஒயிட் TA19 டிராவல் வீடியோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ காய்ஸ், நம்ம பாத்தீங்கன்னா வீடியோ வாங்க போறோங்க. எங்க பாத்தீங்கன்னா மரகாணத்துக்கு தம்பிங்களை இறக்கிட்டு நாங்க போறோம். பெரிய வண்டி எடுத்துன்னு போறோம். வாங்க அங்க போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம தொழில தாங்க போறோம். பெரிய வண்டியில போறோம். யாராவது பாத்தீங்கன்னா மணி தம்பிங்க பெத்தவங்க எல்லாம் போறோம். வாங்க, அங்கதான் வருஷமா அங்கதான் வாங்குவோம் வெளியே. இந்த வாட்டி தான் நாங்க பெரிய வண்டி எடுத்துன்னு போறோங்க. டிரைவர் பாத்தீங்கன்னா பெருசாமி தான். நாங்க அங்க போயிட்டு உங்களுக்கு லாக் பண்றேன். இந்த போற வழியில என்ன பண்ணா உங்களுக்கு லாக் பண்றேன். அங்க பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா இருக்கும், பெஸ்டாவும் இருக்குங்க. சரி, அதனாலதான் போயிட்டு எப்பயுமே 2 வீலர்ல போவோம். டியோல எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வருவோம். இந்த வாட்டி தான் கொஞ்சம் பெரிய வண்டி எடுத்துட்டு போறோம். ஏன்னா ஒரு 5-6 வீடு வாங்குவோம். எல்லாம் ஒரு 2000, 3000, 1000 ரூபாய் அப்படிதான் வாங்க போறோம். ஆனா இதே வெடி நம்ம வெளியே வாங்கினா கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் நாட்டு வெடிலாம் எல்லாமே நல்லா இருக்குங்க. பின்னாடி கிளீன் பண்றாங்க. அவ்வளவுதான். இவங்க 3 பேருக்கு பின்னாடி தூக்கி போட்டாங்க. இதுல உட்காந்து வராங்க. நம்ம பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துன்னு கிளம்ப வேண்டியதான். நம்ம கிளம்பிட்டோங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா வெடி வாங்கறதுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, பொலியரை எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அங்க போய் ரேட்லாம் உங்களுக்கு சொல்றேன். 3 பேருங்க, மொத்தம் 6 பேருங்க. பின்னாடி 3 பேர் இருக்காங்க. ஒரு வீட்டுக்கும் வாங்க போறோம். எப்பயுமே 2 வீலர்ல தான் போய் வாங்குவோம். ஆனா இந்த வாட்டி நாங்க பெரிய வண்டி பொலியரை எடுத்துன்னு போயின்னு வராங்க. போயிட்டு உங்களுக்கு அங்கன்னா எப்படி இருக்குது எல்லாமே சொல்றாங்க. காரணம் பார்த்தா டிரைவர் அவ்வளோதாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வைப் மூடுக்கு வந்துட்டோம். அதனால் பாட்டு கேட்டுனே பயங்கரமாக போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்களே போயிட்டு இருந்தோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டோடு பூஞ்சேரி கூட்டோடு சொல்லுவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமே சம்திங் ஒரு 45 கிலோமீட்டருக்கு மேலே வரும். ஏன்னா கடப்பாக்கத்தை தாண்டி போனாங்க. அதனால் அவ்வளோ நேரம்லாம் விளாக் எடுத்து உங்களுக்கு போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஷார்ட்டாக தாங்க எடுத்தேன். வைப்பாக போயிட்டு இருந்தோம். இந்த ரோட்டை உஷாராக பாருங்கள். ஃபஸ்ட்டு கூவத்தை தாண்டி கடப்பாக்கம் தாண்டி இந்த ரோடு வரும். எப்படி வேணா போகலாம். ஆனால் அந்த வழி போகுமான்னு தெரியல. இதில் தான் போனோம். இதாங்க லேண்ட்மார்க். இந்த போர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் திருமணம். திருமணம் போர்டே காண்டாக்ட் அது முன்னாடி வச்சிருந்தாங்கல்ல. இப்படி தாங்க இருக்கும். இது உள்ளதான் போனோம் கடைக்கு. லாஸ்ட் வரையெல்லாம் இருக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்து நம்ம ரைட் எடுத்தோம்ல, ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணுங்க. போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெடி இடம் வரும். எங்கேயுமே லெஃப்ட் ரைட் எடுக்க தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக போகணும். ஒரு இடத்துல மட்டும் திரும்புங்க. திரும்பினோடனே கொஞ்சம் தூரத்துலேயே கடை இருக்குங்க. இதுதான் லேண்ட்மார்க். அதான் இப்போ 500 ரூபாய் கூட வழியில் வெடி வாங்கின்னு போகிறாங்க. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. ஒரியால கூட கையில பாருங்க குச்சின்னு வராங்க. மூட்டையில அவ்வளோதான். கடை கிட்ட வர போறோம். இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன். மழை வரும்னு நினைக்கிறேன். 7 நாளைக்கு 3000 உள்ள வச்சிடலாம். அட்வான்ஸோட சேர்த்து
அட்வான்ஸோட சேர்த்து 6000 ரூபா போட்டு அட்வான்ஸ் சொல்லு, திருப்பி கொடுத்துருவா சொல்றா. சரி 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 சரி. அதான் நான் தான் பஸ் காருக்கு முன்னாடி ஓகே தெரியா. அவ்வளோதாங்க, நம்ம கடவுளை என்ட்ரி ஆக போகிறோம். உள்ளே போனோம். உள்ளே போகும்போதே நல்லா ஒரு கூட்டமாக இருந்துச்சுங்க. ஓரளவுக்கு நல்ல கூட்டம் இருந்துச்சு. சரி, நம்ம எப்பயுமே அந்த அண்ணங்கிட்ட இல்லைனா ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் வாங்குவோம். ஏன்னா அவங்க டக்குன்னு சீனியராக இருக்கும், எல்லாமே தெரியும், பட்டுன்னு எடுத்து கொடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் பண்ணி அந்த சைடு போயிட்டோம். அந்த சைடு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி வாங்குவோம்னு சொல்லி அந்த சைடு போயிட்டு அண்ணனை பிடிச்சிட்டோங்க. அண்ணனை பிடிச்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் வாங்கினாரு, அவங்க குழந்தைங்களுக்கு. இது டோட்டலாக 2000 ரூபா வந்துச்சுங்க. அப்படியே ஓகே, அதுலேயே நம்மளுக்கும் வாங்குவோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் வெடியை. உள்ளே பார்த்தீங்களா இல்லையா, செம்ம வெடி இருந்துச்சு. இந்த கடையில் ரேட்டு எனக்கு எவ்வளோ ஓகேனா, எங்களுக்கு ஒரு 3 வருஷமாக இங்கே தான் வாங்குகிறோம். எங்களுக்கு தெரிஞ்சு வெளியே வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் ஓகேங்க. ஆனால் போன வாட்டி பார்த்தீங்கன்னா 30 ஷாட்லாம் வெறும் 350 ரூபா 400 எடுத்தாங்க. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் 500 ரூபா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கா மாரி தான் இருக்குது. நாட்டு வெடி பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட் எல்லாமே அதே ரேட்டு தாங்க, 150 50 அதுமாரி தான். நம்ம அந்த ஒயிட் கலர் நாட்டு வெடி பெரிய வெடி இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் விற்கிறாங்க. சின்ன வெடி அந்த இது பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் விற்கிறாங்க. அதை பாருங்கள், இதில் தெரியும் பாருங்கள், அந்த ஒயிட் கலர் கீழே இருக்குல்ல நியூஸ் பேப்பர் சுற்றி, அந்த வெடி பார்த்தீங்கன்னா 150. இந்த மணி இப்போ கையில் எடுத்தான் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், நாட்டு வெடியிலே சின்ன முளக்கட்டை பஸ் மாரி, அது ஒரு 150 ரூபாங்க. அப்புறம் இந்த வெடி பார்த்தீங்கன்னா எல்லாம் 50 ரூபா. நம்ம இது முளக்கட்டை பஸ் பாக்கெட்டு எல்லாமே 30 ரூபா தாங்க. அங்கே ஒரு பண்டலே வாங்கினீங்கன்னா ஒரு பண்டலில் 10 சம்திங் இருக்கும், அதே ஒரு 150 ரூபாய்க்கு தான் தராங்க. அதேமாரி வாங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா விசாலும் குமரவேலு 2 பேரும் அவங்க ஒரு ஃபேமிலி. அவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ரூபாய்க்கு வெறும் நாட்டு வெடியாக வெடிக்கிற வெடியாக வாங்கிட்டாங்க. இது நான் வாங்கினது, நம்ம இவனுக்கோசம் ரிக்கி கோசம் வாங்கினதுங்க. அதுக்கப்புறம் பெருசாமி, நம்ம தலை பெருசாமி பார்த்தீங்கன்னா 90 வெடி எல்லாமே வாங்கினாரு. அந்த அவுட்ரு பார்த்தீங்கன்னா 500ங்க. அதை அப்படியே வாங்கணும். எங்கள் பேகை பார்த்தீங்களா இல்லையா, இப்போயே ஃபுல்லாகிடுச்சு. நான் இப்போ இது பார்த்தீங்கன்னா மணி வாங்கிருந்து மணி ஃபுல்லாக அது வாங்கிட்டேன். இது ஒரு 1500 சம்திங் வந்துச்சுங்க. இதேமாரி காம்போவில் நாங்கள் 2 வாங்கினோம், சஞ்சய்க்கும் எனக்கும். அது எல்லாமே நான் வாங்கினது ஒரு 1000, மணி வாங்கினது ஒரு 2000க்கு மேலே மணி வாங்கினான். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரூபாய் கிட்ட வாங்கினோம். நாங்கள் தனித்தனியாக பில்லு போட்டோம், அதனால் அவருக்கு தெரியல. இல்லைனா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா என்ன வெடி தந்திருப்பேன். நாங்கள் இவ்வளோ இது வாங்கினதுக்கே அவர் பார்த்தீங்கன்னா நாட்டு வெடி பாக்கெட் 2 எல்லாருக்குமே கொடுத்தாரு. அப்புறம் ஊதுவத்தி, பெரிய ஊதுவத்தி ஃப்ரீயாக கொடுத்தாரு. அதேமாரி நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரே ஆளுகிட்ட கரெக்டாக போய் வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தாங்க. ஒரு 4 வருஷமாக வாங்கிறதுனால சொல்லிடுறேன், ஓகே தான். பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ ப்ரொமோஷன் தான், அவங்க எங்களுக்கு எதுவும் தரப்போறது இல்லை. ஏன் சப்ஸ்கிரைபர் நீங்கள் போயிட்டு வேறு கடையில் வாங்கி கம்மியாக நல்லா ரேட் அதிகமாக கொடுத்து வாங்காமல் இருக்க, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கம்மியாக கிடைக்கும், ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லி தான் சொல்கிறேன். மஞ்சள் கலர் எந்து லாஸ்ட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் குழப்பமாயிடுச்சுங்க. அதனால தான் யார் ஆறுது எதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவன் சொன்னான். அவ்வளோதாங்க, அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பிட்டு வர வழியில் நம்ம சஞ்சய்க்கு கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேங்க. யாருன்னா சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. வரட்டா. இந்த ஒரு பாமை இப்போ சாம்பிளுங்க, இவ்வளோ பார்த்துட்டீங்க. சாம்பிளுக்கு ஒரு வெடி வச்சுருவோமா? நம்ம எதனா ஃபுட் வாங்க எதனா பண்ண தந்தா சாப்பிட்டு பார்ப்போம்ல, அந்த மாரிங்க வெடிச்சு பார்த்துருவோமா? இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பார்த்தீங்கன்னா வெடிச்ச அந்த ஒரு வெடிக்கு பயபுல பயந்து வீட்டுக்குள்ள வந்து பூந்துட்டான். அப்போ நீங்களே பாருங்க அந்த வெடியோட பவரை. வெளியே தான் வெடித்தேன், தலைவன் பயந்து உள்ளே வந்துட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒன்னாடா, போடா அப்படி போடா.